எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் திருவருட்பயனில் குறள் 70 பார்க்க போகிறோம். அந்த குறளை வாசிக்கிறேன். தாமே தரும் அவரை தம் வலியினால் கருதல் ஆமி இவனார் அதற்கு என்ற கேள்வி கேட்டு 2 வரி குறளில் சொல்லினோம். இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கணும் என்றதை பார்ப்போம். உடம்பு என்னும் தேர் என்ற தலைப்பில் விளக்கம் கொடுக்கினோம். நிலையற்றதாகிய இந்த உடம்பை ஒரு தேர் என்று சொல்லலாம். அப்ப இந்த உடம்பு எங்களுக்கு நிலையற்றதென்று தெரியும். அப்ப இந்த உடம்பை ஒரு தேர் என்று சொல்லலாமா? இந்த தேரில் அமர்ந்து கொண்டு பயணம் செய்பவன் ஆன்மா. அப்ப இந்த தேரில அமர்ந்து கொண்டு பயணம் செய்கிறது யாரு? ஆன்மா. 5 இந்திரியங்கள் தான் இத்தேரை இழுத்துச் செல்லும் குதிரைகள். 5 இந்திரியங்கள் எங்களுக்கு இருக்குத்தானே. அப்ப இந்த தேரை இழுத்து செல்லும் குதிரைகளுக்கு ஒப்பிடணும் இத இந்திரியங்களை. மனம்தான் அவற்றை செலுத்துகின்ற தேர்ப்பாகன். அப்ப மனம்தான் அதை செலுத்துகின்ற தேர்ப்பாகன் என்று சொல்லுகினான். அப்ப இந்திரியங்கள் பொதுவாக தீய வழிகளில் செல்பவை. அப்ப இந்திரியங்கள் பொதுவாகவே தீய வழியில தான் போகுமா. இப்ப நாங்கள் ஒரு காட்சியை பார்க்கிறேன்டா அந்த பார்ப்போம். இல்லாட்டிங்களை உடம்புக்கு கூடாது சாப்பாடுண்டாலும் ஆசையில சாப்பிடுவோம். தீயதண்டு தெரிஞ்சாலுமே இதண்டுமா. அப்ப இந்திரியங்கள் பொதுவாக தீய வழிகளில் செல்பவை. அவற்றை அவை போகும் போக்கில் விடக்கூடாது. அப்ப அது பொதுவாகவே இந்திரியம் தீய வழியில போகுது. அப்படி போனாலுமே நாங்கள் அதுன்ற போக்கில விடக்கூடாது. விட்டால் அவை தேரையும் தேரில் செல்லும் ஆன்மாவையும் படுகுழியில் தள்ளிவிடும். அப்ப அதுன்ற போக்கில போச்சுதண்டா இந்திரியங்கள் அந்த தேரில் செல்லும் ஆன்மாவையும் தேரையும் படுகுழியில தள்ளிவிடும். அப்ப இந்திரியங்கள் சரியான வழியில போக வேணும். ஆகவே மனமாகிய தேர்ப்பாகன் நல்லுணர்வு என்ற கடிவாளத்தை கொண்டு இந்திரியங்களை கட்டுப்படுத்த வேண்டும். அப்ப இங்க என்ன சொல்லினா, மனம்தானே தேர்ப்பாகன். அப்ப இந்த வழியில இது படுகுழியில இந்திரியங்களின் போக்கில போனா தேரும் ஆன்மாவும் படுகுழியில போடும். அப்ப அங்க மனம் என்ற தேர்ப்பாகன் நல்லுணர்வு என்ற மனமாகிய தேர்ப்பாகனாரு மனம். அப்ப மனமாகிய தேர்ப்பாகன் நல்லுணர்வு என்ற கடிவாளத்தை கொண்டு. அப்ப கடிவாளம் குதிரைகளுக்கு கடிவாளம் கூட்டுவினம் தானே. அந்த இந்திரியங்களும் தானே குதிரை. அப்ப குதிரைக்கு அப்ப நல்லுணர்வு என்ற கடிவாளத்தை பூட்டி அந்த கடிவாளத்தை கொண்டு இந்திரியங்களை கட்டுப்படுத்த வேண்டும். இது மனம். அவன் திசை தெரியாத பாகனாக இருந்தால் தேரை கண்ட இடத்துக்கு செலுத்தி விடலாம். அப்ப அந்த பாகனுக்கும் திசை தெரிய வேணும். அந்த திசை தெரிஞ்சாதான் சரியான திசையில வழிக்கு அந்த போக வேண்டிய இடத்துக்கு போகலாம். அவனுக்கு திசை தெரியாதபடி திசை தெரியாத பாகனாக இருந்தால் தேரை கண்ட இடத்துக்கு செலுத்தி விடலாம். இடம் தெரியாட்டிக்கு திசை தெரியாட்டிக்கு கண்ட இடங்களுக்கு போடும் தானே. இப்ப எங்களுக்கு எல்லாம் பஸ்ஸோ ட்ரெயினோ ஃப்ளைட்டோ எல்லாத்துக்கும் ஒரு திசை, இந்த திசையில போகணும், இந்த ரூட்டில் போகணும் இருக்கு தானே. அப்ப அதைத்தான் இங்கேயும் சொல்லப்படுது. எனவே ஆன்மா தான் போய் சேர வேண்டிய இடத்தை சென்றடைய வேண்டுமானால் இந்திரியங்களாகிய பரிகளும் சரியாக இருக்க வேண்டும். மனமாகிய பாகனும் செம்மியாக ஓட்ட தெரிந்தவனாக இருக்க வேண்டும். அப்ப அந்த ஆன்மா சரியான இடத்தை போய் சேர வேணுமெண்டா இந்திரியங்கள் என்றது பரிகள். தேருக்கு பரிதான் குதிரை. இங்க உடம்ப தேராக்கி உடம்போடு ஒப்பிடிக்கணும். எங்களை தேரையும் உடம்பையும் ஒப்பிட்டு சொல்லினான். அப்ப இந்திரியங்களாகிய பரிகளும் மனமாகிய பாகனும் செம்மையாக ஓட்ட தெரிந்தவனாக இருக்க வேண்டும். இந்திரியங்களும் சரியா இருக்கணும், மனமாகிய பாகனும் செம்மையாக ஓட்ட தெரிந்தவனாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அந்த தேரில இருக்கிற ஆன்மா சரியான இடத்துக்கு போய் சேரும். இவற்றுக்கெல்லாம் மேலாக, இவற்றுக்கெல்லாம் அடிப்படையாக இறைவனது திருவருள் துணை நிற்க வேண்டும். அப்ப இவற்றுக்கெல்லாம் மேலாகவும் அடிப்படையாகவும்
என்ன இருக்குது? இறைவனது திருவருள் துணை நிற்க வேண்டும். இறைவன்ற திருவருள் துணை நிற்க வேண்டும். இறைவன்ற திருவருள் துணை நின்றாதான் எல்லாமே நல்லதாக நடக்க. நன்னடிகளும் சொல்லுவேன் சிவபிராணன். அவனை வணங்குறது கூடி அவன்ற ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை. சிவன் இந்த வரி வருதில்லை எனக்கு. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவன் அருள் இருந்தால்தான் அவன் தாழக்கூடி நாங்க வணங்கலாம். அப்ப எல்லாத்துக்கும் அடிப்படை திருவருள். அடுத்த தலைப்பு என்ன சொல்லினோம்டா, பற்றறுதி என்ற தலைப்புல சொல்லினோம். உலகப்பற்று என்பது தவறான பாதை. உலகப்பற்று தவறான பாதை. தவநெறி என்பதே ஆன்மா மேற்கொள்ள வேண்டிய சரியான பாதை. அப்ப ஆன்மாக்கு எந்த இது தேவை? தவநெறிதான் அது ஆன்மா செல்றதுக்கு சரியான பாதை. உலகப்பற்றில் செல்லாமல் இருப்பதென்பது எளிதான செயலா? இல்லை. அப்ப உலகப்பற்றில் செல்லாமல் இருக்கிறது இலகுவான எளிதானதோ செயலோ என்று கேட்கினோம். அதுக்கு பதில் இல்லை என்று சொல்லினோம். கண்ட பொருளை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஒரு பொருளை கண்டா அதை அனுபவிக்கணும். எங்களுக்கு இப்போ பசி காட்டிக்கும் ஒரு சாப்பாடு நல்ல டேஸ்டாக இருக்குமெண்டா எங்களுக்கு அங்கே டெம்டிங்காக இருக்கும், அதை சாப்பிட வேணும். ஆனால் எங்களுக்கு அங்கே பசி இல்லை. அப்போ ஒரு காட்சியை பார்க்கணும். அப்போ அங்கே கண்ட இதுகள் எல்லாம் கண்ட பொருட்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்து கொண்டே இருக்கும். எத்தனை ஆசைகள்! இந்த ஆசைகளுக்குத்தான் ஓர் எல்லை உண்டா? உலக ஆசைகளை விடுவது எப்படி? அப்ப எத்தனை ஆசைகள் என்று கேட்கினோம். இந்த ஆசைகளுக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்குதோ என்ற கேள்வி கேள்விப்படுது. உலக ஆசைகளை எப்படி விடுவது என்று கேள்வி கேள்விப்படுது. அதுக்கு இனி சொல்ல போயினாம். கேட்ட கேள்விக்கு நீ ஆன்சர் தேவைதானே. வைராக்கியம் ஒன்றே அதற்கு வழியாகும். வைராக்கியம் ஒன்றுதான் அதற்கு வழியாகும். இதை நாங்க தத்துவ போத புத்தகத்திலும் படிச்சிருக்கிறோம். வைராக்கியத்தை தமிழில் பற்றறுதி என்பர். அப்ப வைராக்கியத்தை தமிழ்ல பற்றறுதி என்பர். பற்றற்று இருத்தலாகிய வைராக்கியம் எப்படி ஏற்படும்? அப்ப பற்றற்று இருத்தலாகிய வைராக்கியம் எப்படி ஏற்படும் என்று கேள்விப்படுது. எப்படி இருக்கணும்? உலக பொருள்களில் உள்ள குற்றங்களை பார்க்க தெரிந்து கொண்டு விட்டால் வைராக்கியம் ஏற்படும். அப்ப வைராக்கியம் எப்படி ஏற்படுமா? உலக பொருட்கள்ல இருக்கிற குற்றங்களை பார்க்க தெரிந்துட்டால் வைராக்கியம் வந்துடும். உலக பொருட்கள் நிலையற்றவை, இடையில் நீங்கக்கூடியவை, முதலில் இன்பமாக தோன்றி கடைசியில் துன்பத்தை தருபவை என்று தெரிந்து கொண்டால் வைராக்கியம் தானே ஏற்படும். உலகப்பற்று போய்விடும். இறைவன் மீது பற்று ஏற்பட்டு விடும். அப்ப எப்படி அந்த வைராக்கியம் வருது? உலக பொருட்கள்ல குற்றங்களை பார்க்க தெரிந்து கொள்ள வேணும். அதை எப்படி தெரிந்து கொள்றது? இதெல்லாம் நிலையான பொருள், இதெல்லாமே இடையில வந்தவ, இடையிலேயே போயிடும். முதல்ல எங்களுக்கு இன்ப சந்தோஷத்தை தரும், பிறகு கடைசியில துன்பத்தை தான் கொடுக்கும். பார்க்க முதல்ல இன்பமாகத்தான் இருக்கும், பிறகு துன்பத்தை தருபவை என்று தெரிஞ்சு கொண்டால், நாங்கள் அறிஞ்சு கொண்டுட்டோம் என்றால் தானே வைராக்கியம் ஏற்படும். அப்ப அதால எங்களுக்கு இப்படி எல்லாத்தையும் நாங்கள் அறிஞ்சு கொண்டுட்டோம் என்றால் வைராக்கியம் ஏற்படும். அப்ப வைராக்கியம் ஏற்பட்ட உடனே உலகப்பற்று போய்விடும். வைராக்கியம் வந்த உடனே இது என்ன, இது உடைஞ்சு போடும், இது அழிஞ்சு போடும், இது எல்லாம் நிலையற்றது. உறவு முறையிலையும் அப்படித்தான். பொருள் பண்டம் உலக பொருட்கள் எல்லாமே. இப்ப அந்த கண்ணதாசன் பாடல் என்று நினைக்கிறார், அந்த இறந்த பிறகு கடைசி வரை யாரோ எல்லாம் கேள்படுகிறதோ. அப்ப எதுவுமே நிரந்தரம் இல்லை. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. அப்ப எது வரும்? ரெண்டாவரையும் அங்க கேள்வி கேட்டுட்டு விடுகிறார், இது வரும் என்றது. நாங்கள் இப்போ அங்கே போகத்தில்ல. அப்போ இது எல்லாமே நிரந்தரம் இல்லை. இப்படி என்று எங்களுக்கு வரையில அந்த உணர்வு வந்துடண்டா எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வைராக்கியம் ஏற்பட்டுடும். அப்போ இதெல்லாம் நிரந்தரம் இல்லை என்ற உடனே உலகப்பற்று போய்விடும். உலகத்தில் இருக்கிற பற்று இதெல்லாம் டெம்பரரி, இன்றைக்கு இருக்கிற நாளைக்கு இல்லை. அப்படியெல்லாம் இதன் கொண்டு வரைக்க உலகப்பற்று போய்விடும். இறைவன் மீது பற்று ஏற்படும். அப்போ உலகப்பற்று போயிக்க இறைவன் மீது எங்களுக்கு பற்று ஏற்படும். இந்த நிலை வருவதற்கும்
இறைவன் அருளே காரணம். அப்ப இந்த நிலை வாரத்துக்கு கூடி அவன்தான் காரணம். அப்ப அவன் இது இல்லாமல் எங்களுக்கு எதுவுமே வராது. இதைத்தான் திருவருள் பதிதல் என்கிறோம். அப்ப இதைத்தான் திருவருள் பதிதல் என்று சொல்லப்படுது. அப்ப இது வாரத்துக்கு கூடி இறைவன் தான் காரணம். எதையும் மலர்ச்சியுடன் ஏற்றல். எதையும் மலர்ச்சியுடன் ஏற்றல் என்ற அடுத்த தலைப்பில் எந்த பொருளும் எந்த சூழ்நிலையும் தன்னிடத்தில் இன்பத்தையோ துன்பத்தையோ கொண்டிருக்கவில்லை. அப்ப எந்த பொருளும் எந்த சூழ்நிலையும் தன்னிடத்தில் இன்பத்தையோ துன்பத்தையோ கொண்டிருக்கவில்லை. அப்ப எந்த பொருளும் சூழ்நிலையும் அந்த சூழ்நிலையாலையும் பொருளாலையும் இன்பமோ துன்பமோ கொண்டிருக்கவில்லை. அதுக்கு எப்படி சொல்லிடணுமெண்டா, ஒருவருக்கு துன்பமாக தோன்றும் அதே பொருளும் அதே சூழ்நிலையும் இன்னொருவருக்கு இன்பமாக தோன்றுகிறது. அப்ப பொருளாலையும் சூழ்நிலையாலையும் எங்களுக்கு இன்பமோ துன்பமோ இதன்றில எல்லாத்துக்கும் காரணம் நாம. அப்ப அதுக்குத்தான் விளக்கம் சொல்லினான். ஒருவருக்கு துன்பமாக தோன்ற பொருளும் அதே ஒரே பொருளும் அதே சூழ்நிலையும் ஒரே சேம் ரெண்டும் அதே பொருளும் அதே சூழ்நிலையும் இன்னொருவருக்கு இன்பமாக தோன்றுகிறது. ஒரு ஆளுக்கு டயபெட்டிக்கு சும்மா டயபிட்டிஸ் ஆன ஒரு ஆளுக்கு நாங்கள் இனிப்பு சாப்பிட்டால் அது அவருக்கு துன்பம். ஒரு குழந்தை பிள்ளைக்கு அது சாப்பிட்டா அதுக்கு சந்தோஷம், இன்பம். அப்ப அந்த பொருளாலையும் சூழ்நிலையும் இல்லை. நமக்கு ஒரு சமயத்தில் இன்பமாக தோன்றும் பொருள் மற்றவருக்கு மற்றொரு சமயத்தில் நமக்கு ஒரு சமயத்தில் இன்பமாக தோன்றும் பொருள் மற்றொரு சமயத்தில் துன்பமாக தோன்றுகிறது. இப்ப சந்தோஷமா இருக்கிறது, பிறகு துன்பமா இருக்கும். இப்ப நாங்க சின்ன வயசுல இப்ப இன்னொரு ஆளுக்கு நாங்க போக தேவையில்லை. இப்ப நாங்களே சின்ன வயசுல ஒரு இனிப்பை சாப்பிடுவோம், பிறகு வயசு போன நேரம் அது துன்பமாக இருக்கும். இல்லாட்டிக்கு இப்ப ஒரு சந்தோஷமா இருப்போம், அடுத்த நேரம் அது துன்பத்தை கொடுக்கும். அப்போ அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலை அப்ப அவருக்கு என்ன சொல்லினா, நமக்கே ஒரு சமயத்தில் இன்பமாக தோன்றும் பொருள் மற்றொரு சமயத்தில் துன்பமாக தோன்றுகிறது. எனவே இன்பமும் துன்பமும் பொருளிலோ சூழ்நிலையிலோ இல்லை என்பது தெளிவு. அப்ப முதல் பார்த்தனாங்க, ஒருவருக்கு துன்பமாக இருக்கிற ஒரு பொருள் பொருளும் சூழ்நிலையும் இன்னொருவருக்கு இன்பமாகவும் அதே சூழ்நிலையும் அதே பொருளும் இன்னொருவருக்கு இன்பமாக இருக்கும். சில சமயத்துல எமக்கே சந்தோஷமா இருக்கிற ஒரு ஒன்று இந்த பொருளால நாங்க சந்தோஷப்படுவோம், பிறகு அதாலேயே துன்பப்படுவோம் என்று சொல்லப்படுகிறார். அப்ப இங்க என்ன சொல்லினா, இன்பமும் துன்பமும் பொருளிலோ சூழ்நிலையிலோ இல்லை என்பது தெளிவு. அப்ப இன்பம் துன்பம் பொருளையும் சூழ்நிலையிலும் இருந்து எங்களுக்கு வாரதில்லை என்றதைத்தான் சொல்லப்படுது. அவரவர் அணுகும் முறையில்தான் இன்பமோ துன்பமோ உள்ளது. அப்ப இன்பமும் துன்பமும் எப்படி வருது? அவரவர் அணுகிற முறையில தான், பொருளாலையும் சூழ்நிலையாலையும் வருவது இல்லை. நோய் வந்தால் மருந்து கசப்பாக இருந்தாலும் இனிப்பாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு உட்கொள்ளுகிறோம். அப்ப நோய் வந்துட்டுதண்டா மருந்து கசப்பா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு, இனிப்பா இருந்தான்னு கசப்பா இருந்தான்னு அதை ஏற்றுக்கொண்டு உட்கொள்கிறோம். அது போல எது போல? அந்த மருந்த போல வேண்டியது வேண்டாதது என்று கருதாமல் எது வந்தாலும் அதை முகமலர்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இதுதான் வேணும் இது வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. எது வந்தாலும் முகமலர்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்பத்தையும் துன்பத்தையும் இகழையும் புகழையும் வெற்றியையும் தோல்வியையும் சமமாக கருதும் இந்த மனநிலை வருவதற்கு இறைவனது அருளே காரணம். அப்ப இதெல்லாம் பாரத்துக்கு இகழ் புகழ் வெற்றி தோல்வி இன்பம் துன்பம் எல்லாம் சமமா வர்றதுக்கு, சமமாக கருதும் இந்த மனநிலை வருவதற்கு எல்லாத்துக்கும் காரணம் இறைவனது அருள். இறைவன் அருள் இல்லாட்டிக்கு நாங்க இதை துன்பம் எடுப்போம், இல்லாட்டிக்கு இன்பம் எடுப்போம். இது புகழ்ச்சியா இருக்கும், இது இகழ்ச்சியா இருக்கும். அப்ப அவன் அருள் இருந்தா இது எல்லாத்தையும் நாங்கள் சமமாக பார்ப்போம். இதைத்தான் இருவினை ஒப்பு என்று சொல்கிறோம். இது இருவினை ஒப்பு பற்றி நாங்கள் முதல்ல பார்த்து நாங்கள் மலபரி பாகம் இருவினை ஒப்பு என்று
திருப்பியும் அப்ப இதைத்தான் இருவினை ஒப்பு என்கிறோம். அடுத்த தலைப்பு ஞான கண்ணை தருதல். ஞான கண்ணை தரீனா மேற்கூறிய பக்குவ நிலைகளை இறைவன் தான் உயிரின் கண் வருவிக்கிறான். அப்ப மேற்கூறியன்னா இப்ப நாங்க பார்த்தோமே, அது நடக்கிற அந்த பக்குவ நிலைகளையும் இறைவன் தான் உயிரின் கண் வருவிக்கிறான். அப்ப இறைவன் தான் இதையும் எங்களுக்கு தருகின்றான். இந்த நிலைகளையும் அவனுடைய அருள் இல்லாமல் எங்களுக்கு இதெல்லாம் நிகழாது. அதையும் அவன்தான் எங்களுக்கு தருகிறான். வருவித்து உயிருக்கு ஞானத்தை தருகிறான். அப்ப இந்த பக்குவ நிலைகளை எங்களுக்கு தந்து வருவித்து உயிருக்கு ஞானத்தை தருகிறான். அந்த ஞான கண்ணால் உள்நோக்கி தன்னை உணரும்படியாக செய்கிறான். அப்ப அந்த ஞான பக்குவ நிலையை தந்து ஞானத்தை தாரான். அந்த ஞானத்தால ஞான கண்ணால உள்நோக்கி தன்னை உணரும்படியாக செய்கிறான். நீ வெளியில தேடாத, உள்ளுக்க தேடி. இதைத்தான் சித்தர்கள் பாடல் எல்லாம் நாங்க படிச்சிருக்கிறோம். சிவவாக்கியர் சித்தர் எல்லா சித்தர்கள் இதுலையுமே உனக்குள்ளேயே இருக்கின்ற அந்த நட்டகல்லும் பேசுமோ என்றெல்லாம் வருதுள்ளோ அது இந்த பொருளை உணர்ந்து நாங்கள் பார்க்க வேணும். அதுக்கும் இறைவன் திருவருள் கிடைக்கணும். எல்லாத்துக்குமே அவனுடைய அருள் கிடைச்சாதான் எங்களுக்கும் அதை இப்படி என்று சிந்தித்து தெளிஞ்சு விளங்கக்கூடியதாக இருக்கும். இல்லாட்டிக்கு அது இந்த பொருளும் உணர முடியாது. அப்ப அந்த ஞான கண்ணால் உள்நோக்கி தன்னை உணரும்படியாக செய்கின்றான். எனவே முதல்வனை உயிர் அவனது அருளான் உணர்ந்ததை அன்றி. அப்ப எனவே முதல்வனை உயிர் அவனது அருளால் உணர்ந்ததே அன்றி தனது முயற்சியால் அன்று என்பது விளங்கம். அப்ப இறைவனை உயிர் உணர்றது இறைவனுடைய அருளாலதான், முதல்வனுடைய அருளாலதான் உயிர் அவனை உணருதேன்றி தன்னுடைய முயற்சியால இல்லை. ஏனென்றா அவன்தான் எல்லாத்தையும் வருவிக்கிறான். எங்களுக்கு பக்குவத்தை இரண்டு ஞானத்தை கொடுத்து உள்ளுக்க உணர சொல்லி எல்லாம் செய்கிறதெல்லாம் அவன்தான். அப்ப அவனுடைய அருளாலதான் உயிர் அவனை உணருதே அன்று உயிர் தன்னுடைய முயற்சியால உணரவில்லை என்றதான் சொல்லினான். அடுத்தது உயிரின் முயற்சியால் ஆகாமை. உயிரின் முயற்சியால் ஆகாமை. இந்த குறளுக்கு ஒவ்வொரு இந்த குறளின் இதை பிரிச்சு விளக்கம் கொடுக்கினான். ஆனால் சைவரில் ஒரு சாரார் பின்வருமாறு கூறுவர். சைவர்ல ஒரு சாரார் பின்வருமாறு கூறுவர். மரத்தின் நிழல் இருந்தபடியே இருக்கும். அது போய் வழிப்போக்கனை அழைத்து தன்னிடம் தங்க வைக்காது. வெயிலை விட்டு நீங்கி நிழலை அடைதல் வழிப்போக்கன் செயலே அன்றி மரத்தின் செயல் அன்று. அதுபோல மலத்தின் நீங்கி இறைவன் திருவடியை அடைதல் உயிரின் செயலே அன்றி இறைவன் செயல் அன்று. மலத்தை நீக்குதல் உயிர்களை தனது திருவடியில் சேர்த்தல் ஆகிய செயல்களை இறைவன் செய்தால் அவன் தனது நிலையில் வேறுபட்டவன் ஆகிவிடுவான் என்றும் ஒரு தன்மையன் என்ற லக்கணத்துக்கு இது இழுக்காகிவிடும் என்றும் கூறுவர். அப்ப சைவர்ல நாங்கள் ஒவ்வொரு வகை பார்த்தனாங்க. அப்ப இதுகில ஒரு சாரார் இப்படி சொல்லி நம்ம இந்த மரத்தின் கதை எடுத்து நிழலை எடுத்து அது தானா போய் இதன்னாதென்று சொல்லி அவர்கள் வாதிடுகினாம். அதுக்கு உயிரே தனது முயற்சியினால் தானே இறைவனை சென்று அடையும் என்பர் இக்கூற்றை இச்செய்யுளில் மறத்துள்ளார் ஆசிரியர். அப்ப உயிர்தான் தன் முயற்சியினால இறைவனை சென்றடையுது என்று சொல்ற அவைன்ற கூற்றை ஒரு சாரார் சைவர்ல ஒரு சாரார் சொல்லினமல்லோ அந்த கூற்றை இந்த செய்யுள்ள மறுத்துள்ளார் ஆசிரியர். எல்லாம் இறைவன் செயலாயிருக்க உயிர் அவனை தனது முயற்சியால் உணர்ந்ததாக கருதுமாயின் அது மயக்க உணர்வாகும் என்பது இச்செய்யுளின் கருத்தாகும். அப்ப உயிர் தனது முயற்சியால உணர்ந்ததாக கருதுமாயின் இத இறைவனை தண்ட முயற்சியால தான் இத இறைவனை உணர்ந்தனன்று சொல்றது அது மயக்க உணர்வுன்னு சொல்றேன். மயக்க உணர்வுல தான் அது அப்படி சொல்லுதட்டு. இந்த செய்யுள்ள கருத்து காண்பாரார் கண்ணுதலாய் காட்டா காலே என்று திருமுறை கூறுவதும் அறியத்தக்கது. திருமுறையிலையும் எந்த திருமுறை என்று தெரியலே எடுத்து காட்டி சொல்லி இருக்கிறோம்.
காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக் காலே என்று திருமுறை கூறுவதும் அறியத்தக்கது என்று சொல்லினான். இறைவன் உயிர்களிடத்தில் பெருங்கருணை உடையவன். இறைவன் உயிர்களிடத்துல பெருங்கருணை உடையவன். இரும்பை காந்தம் ஈர்த்து தன்வசப்படுத்துகிறது. இரும்பு காந்தம் என்று சொல்லுவினம். இரும்பை காந்தம் ஈர்த்து தன்வசப்படுத்துகிறது. அச்செயலால் காந்தம் எந்த மாற்றமும் அடைவதில்லை. காந்தம் தன் ஈர்ப்பால இரும்பை இழுக்குது. ஆனால் அப்படி இழுத்தாலும் காந்தம் எந்த மாற்றமும் அடைகிறதில்லை இரும்பை இழுக்கிறதால. அதுபோல எப்படி அந்த காந்தம் இரும்பை இழுத்தாலும் எந்த மாற்றமும் அடையாதோ அதுபோல இறைவன் உயிர்களை ஈர்த்து தன்வசப்படுத்தி ஆட்கொள்கிறான். அந்த காந்தத்தை போல இறைவனும் உயிர்களை ஈர்த்து தன்வசப்படுத்தி ஆட்கொள்கிறான். அச்செயலை அவன் தன் நினைப்பு மாத்திரத்தால் செய்தலின் அவன் தன் நிலையில் திரியான். அப்ப அவன் அந்த செயலை எப்படி அந்த ஈர்க்கிறானல்லோ, உயிர்களை தன்வசப்படுத்தி ஈர்த்து ஆட்கொள்கிறானல்லோ, எப்படி நினைப்பு மாத்திரத்தால் செய்துகிறான். நினைப்பு மாத்திரத்தால் செய்தலின் அவன் தன் நிலையில் திரியான். தன்னுடைய நிலையிலிருந்து மாறுபட மாட்டான். அவனின்றும் ஒரு தன்மையனே என்பது சைவ சித்தாந்த நிலையாகும். அப்படி அதை இழுத்தாலும் அவன் இந்த நிலையிலையும் மாற மாட்டான், திரிய மாட்டான். அவன் தன் நிலையில் திரியான். அவன் என்றும் ஒரு தன்மையனே, எப்பவும் ஒரே தன்மையாகவே இருப்பான் என்பது சைவ சித்தாந்த நிலையாகும் என்று சொல்லியிருக்கிறோம். அப்ப இதைத்தான் 70வது குறள்ல நாங்க பார்த்திருக்கிறோம். அப்ப அடுத்த குறள் 8வது அதிகாரம். இப்ப நான் குறளின் விளக்கத்தை சொல்றேன். ஏனென்றா இப்ப ஒவ்வொரு தலைப்பிலையும் எல்லாம் நாங்க பார்த்துனாங்க. அப்ப தாமே தரும் அவரை தம் வலியினால் கருதல் ஆமே இவனார் அதற்கு. அப்ப என்ன சொல்லினோம்டா, உயிர் தனது வலிமையால பெற முடியாது, இறைவனை உணர முடியாது. பொருள் விளக்கம் சொல்லினான். முதல்வன் தானே தனது கருணையினால் உயிருக்கு ஞானத்தை தந்து தன்னை உணர்த்தி நிற்கிறான். முதல்வன் தான் தன்னுடைய கருணையினால உயிருக்கு ஞானத்தை தந்தண்டா கொடுத்து தன்னை உணர்த்தி நிற்கிறான். தன்னை உணர்த்தி காட்டுகிறான். அங்கனமாக அம்முதல்வனை உயிர் தானே தன் முயற்சியால் அடைந்ததாக கருதுவது பொருந்துமோ? அப்படி இருக்கேக்க உயிர் தானே தன் முயற்சியினாலே அடைந்ததாக கருதுவது பொருந்துமோ? ஏனென்றால் இறைவன் தானே, முதல்வன் தானே அங்க எல்லாத்தையும் கொடுக்கிறார். அப்ப கேள்வி முதல்வனை இவ்வுயிர் தனது வலிமையினால் பெறுவதற்கு என்ன உரிமை உடையது? அப்ப பொருந்துமோன்றுட்டு, அப்ப முதல்வனை இந்த உயிர் தனது வலிமையினால பெறுவதற்கு என்ன உரிமை உடையது என்ற கேள்வி கேள்விப்படுகிறது. அதுக்கு எந்த உரிமையுமே இல்லை. அதுக்கு சொற்பொருள் பார்த்தோம்டா, தாமே தரும் அவரை என்றா தானே தனது கருணையினால் உயிருக்கு ஞானத்தை தந்து தன்னை உணர்த்தி நிற்கும் முதல்வனை தம் வலியினால் கருதல் ஆமோ என்றா உயிர் தானே தன் வலிமையினால் உணர்ந்ததாக கருதுதல் பொருந்துமோ? அதற்கு இவனார் அம்முதல்வனை உயிர் தனது முயற்சியால் பெறுவதற்கு என்ன உரிமை உடையது என்ற கேள்வி கேட்டுத்தான் இவ்வளவும் எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறோம். அடுத்த 8வது அதிகாரத்தை நாங்கள் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றி. இனி உங்கள் கருத்துக்களை சொல்லலாம்.